Morning, praise Lord. Welcome to this video. நான் 13 வயதுல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள சிறிய அளவுல வல்லமை அபிஷேகத்தை கூட நான் பெற்றிருந்தேன். எங்க வீட்டுல நிறைய பேர் அது மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுவாங்க. ஆனா ஸ்லோவா அந்த இதை விட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டுல இருக்காங்க. கர்த்தர் இவங்களை இந்த கடைசி காலங்கள்ல திரும்பமா சந்திக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க சப்பானிகள் அப்படின்ட்டு ஒரு ஆயர் தன்னுடைய தரிசனத்துல பார்த்ததா அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. சப்பானிகள் அப்படின்னா ஏதோ நமக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள், நகை, உடை, அது மாதிரி ஏதோ நம்மளுக்கு விருப்பமான ஒன்றை நம்ம விட்டு தரணுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம கர்த்தருடைய காரியங்கள்ல முன் செல்றது இல்லை. நம்மள ஏதோ நினைச்சிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம அந்த பாதையில முன் செல்றது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் சப்பானித்தன்மை உடையவர்கள். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குரு கூட எனக்கு தீர்க்க தரிசனமா சொன்னார். அது போல அதில் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். குட்டுத்தன்மை என்ன, சப்பானித்தன்மை அப்படின்னா என்ன சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என்னையும் ஒரு சோதனை எலி அல்லது ஒரு கினி பீக்கா எங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அதாவது இவளுடைய இது எப்படி இருக்கு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வராங்க பல சுச்சுவேஷன்ஸ்ல. நான் என்னுடைய ஓன் மெத்தடாலஜில நான் பல சுச்சுவேஷன்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதில் ரெக்கார்ட் கூட ஆகி வருது. அதில் இது மாதிரி நான் ஸ்டடியாக கர்த்தருடைய பாதையில் முன் செல்றதுக்கு என்னுடைய குருக்கள் தான் நான் காரணம்னு நான் சொல்லுவேன். நான் சொந்த முயற்சினால இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நிறைய நேரத்தில் நான் பின்வாங்கி இருக்கேன். உலகத்தின் பின்னால் நான் போயிருக்கேன். எகிப்தை நோக்கி நிற்கிற அப்படி சொல்லிட்டு கூட சபையில் தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் வந்திருக்கு. அது போல் படிப்பு தான் முக்கியம், உலகம் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், ஃபாரின் போய் இருக்கணும் அப்படியெல்லாம் நான் எல்லாரையும் போல நினச்சது உண்டு. ஆனால் நான் கர்த்தர் என்னை தடுத்து ஆட்கொண்டு இவ்வளோ தூரம் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா விடுதலை ஆவியோட நான் காணப்படுறேன்னா அதுக்கு என்னுடைய ஆயர்கள், குருக்கள் தான் காரணம். என்னை ரட்சிப்புக்குள்ள நான் நடத்தின சாது தொண்டைமான் அவர்கிட்ட பல தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்காரு. சிஸ்டர் ராதான்றவங்க பல இதை சொல்லியிருக்காங்க. நிறைய அபிஷேகங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. வரங்கள்னா என்ன, அது எப்படி காத்துக்கொள்றது, பயன்படுத்துறதுன்னு என்னுடைய ஆயர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவர் அதான் இந்த சப்பானித்தன்மை அதெல்லாம் பற்றி சொன்னவர். குருடராக இருக்கவங்க கண்களை கத்த திறக்கிறார் சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னவர் 40 நாள் உபவாசப்பட்டு ஜெபித்தாராம். இன்னொரு ஆயர் அது மாதிரி டபுள் 80 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தாராம். அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் வீரடையுமா அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல் கர்த்தரை நோக்கி கேட்கும் போது அவர்கள் சேனையாக எழும்பி நின்றார்கள் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது அப்படின்ட்டு இருக்கு. அதாவது மனுஷனுடைய விழா எலும்பு அவனுடைய மனைவி கர்த்தர் அவனுக்கு ஈவா கொடுக்கிறார். ஆனா பல காரணங்கள்னால குடும்பத்துல அழகில்ல, படிப்பில்ல, இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பல வேறுபாடுகள், பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வர அனுமதிக்கிறோம். அதனால இந்த ஆயர்கள் எனக்கு நான் ஒரு கினி பிக் அல்லது சோதனை எலிமெண்டா இருக்கிறதுனால எனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை சவுல்
கழுதைகளை தேடி போன கதை. அதாவது சபுல் பண்ணையாரின் மகன், பெரிய பெரிய அழகுக்காரன், அறிவுக்காரன், பணக்காரன். ஆனா அவனை ஒரு வேலைக்காரனை அழைச்சிட்டு, நீ நம்பிட்டு கழுதைகள் காணாம போயிடுச்சு, அதை போய் நீ தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அவங்க அப்பா. அவனும் போய் கடைசியில சாமுவேலை சந்திக்கிறான். சாமுவேல் கிட்ட கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இப்படி ஒரு மனுஷன் வரும்போது ஆனா நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது போல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய குடும்பத்தை ஒழுங்கா நம்ம நடத்திட்டே போனா கர்த்தருடைய ராஜாங்கம் நம்முடைய வீட்டுல, கர்த்தருடைய ஆளுகை நம்ம வீட்டுல காணப்படும். சந்தோஷம் சமாதானம் காணப்படும். பரலோக ராஜ்யம் நம்ம வீட்டுல, பரம எருசலேம் நம்ம வீட்டுல இறங்க முடியும். அதான் இது எல்லாருக்குமான தீர்க்க தரிசனம் தான், எனக்கு மட்டும் நான் சொல்லல, யாருக்கு வேணா இது பொருந்தும். இந்த காலங்களில் படிப்பு நிமித்தமோ, வேலை நிமித்தமோ, பணம் சம்பாதிப்பு நிமித்தமோ, ஸ்பெண்டிங் பவர் அதுக்கு அதை நிமித்தமோ, வயது நிமித்தமோ பல வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஈவா கொடுத்துருக்காருன்னா நம்ம அதை மதித்து கர்த்தருடைய ஆளுகை நம்ம வீட்டில் காணப்படும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது உலர்ந்த எலும்புகள் கூட உயிரடையக்கூடிய கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்க முடியும். இது என்னுடைய ஆயர்கள் சொல்லி கொடுத்ததுனால நான் ஒப்பு கொடுத்து இந்நாள் வரைக்கும் நான் அப்படி கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன். எங்களுடைய ஆயர் சொல்றாரு, எங்கே தியாகமான ஜீவியம் நிறைய இருக்குதோ அங்க கர்த்தருடைய கிரியைகளும் அதிகமா நடக்குது அப்படி சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அது போல நம்ம ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்தா கர்த்தர் நமக்கு பன்மடங்கா நமக்கு திரும்ப தருவார். இதுதான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.